சென்னை வியாசர்பாடி புளியந்தோப்பில் பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அவரது உடலானது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? பிரபல ரவுடியாக இருக்கக்கூடிய காக்காத்தோப்பு பாலாஜி இன்று காலை நள்ளிரவில் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேடப்படும் குற்றவாளியாக இருந்திருக்கிறார். சரித்திர பதிவு குற்றவாளியான அவர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும். அவர் முறையாக கையெழுத்திடாத பட்சத்தில் அவர் தேடப்படும் குற்றவாளியாக இருந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட பொழுது அவர் பிடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தப்பியோட முயன்றிருக்கிறார். அப்போது கொடுங்கையூர் காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய சரவணன் என்பவர் அவரை என்கவுண்டர் செய்திருக்கிறார். அவர் நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் அது பதுங்கி இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது இங்கு இந்த பகுதியில் பதுங்கி இருக்கும் பொழுது அவர் சரவணனுக்கும் அவர் எதிர்த்தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது சரவணன் அவரை என்கவுண்டர் செய்ததாக கூறப்படுகிறது. காக்காத்தோப்பு பாலாஜியை பொறுத்த வரைக்கும் பிரபல ரவுடியாக இருக்கக்கூடிய நாகேந்திரனுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அவரது விசுவாசியாக கூறப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு தேனாம்பேட்டையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. 50க்கும் மேற்பட்ட வழக்குகள், 15க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகளில் இவர் தேடப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நேற்று நள்ளிரவில் வாகன சோதனையில் ஈடுபடும் பொழுது அவர் தப்பியோட முயன்றிருக்கிறார். அப்போது காவலர்களுக்கும் அவருக்கும் பிரச்சனையாகி இருக்கிறது. அவர் எதிர் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதை அடுத்து கொடுங்கையூர் காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய சரவணன் என்கவுண்டர் செய்திருக்கிறார். சென்னை மாநகர ஆணையராக அருண் பொறுப்பேற்றதிலிருந்து இது 2வது என்கவுண்டர். ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய திருவேங்கடம் சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய பெரம்பூர் பகுதியில் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இது 2வது என்கவுண்டராக பார்க்கப்படுகிறது. காக்கா பாலாஜியை பொறுத்த வரைக்குமே வடசென்னையை கலக்கிக் கொண்டிருந்த ஒரு ரவுடியாக பார்க்கப்படுகிறது. அநேக குற்ற வழக்குகளில் அவர் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த குற்ற வழக்குகளில் தொடர்பிருந்து தேடப்பட்டு வந்த குற்றவாளியாக அவர் இருக்கிறார். அவர் நாள்தோறும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டிய ஒரு சூழல் என்பது இருந்திருக்கிறது. ஆனால் கடந்த சில நாட்களாகவே அவர் கையெழுத்திடுவதில்லை. அதனால் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து அவர் தேடப்படும் குற்றவாளியாக இருந்திருக்கிறார். அவரை போலீசார் தேடிக்கொண்டிருந்த பொழுதுதான் அவர் நேற்று இந்த வியாசர்பாடி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட பொழுது போலீசார் அவரை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அப்போது அவர் தப்பி ஓட முயன்றிருக்கிறார். இங்கு இருக்கக்கூடிய இந்த BSNL குடியிருப்பு பகுதியில் இது ஒரு அடர்ந்த பகுதியாக இருக்கிறது. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் அவர் தப்பி ஓடி இங்கு பதுங்கி இருக்கிறார். அப்போது போலீசார் அவரை மடக்கி பிடிக்கும் பொழுது எதிர் தாக்குதல் நடத்த அவர் திட்டமிட்டதை அடுத்து கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் அவர் மீது தாக்குதல் என்கவுண்டரை செய்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.